ஒருவர் ஆஸ்திரேலியா நாட்டில் கப்பலில் 25 ஆண்டுகள் பணிபுரிகிறார். அவர் பணியில் இருக்கும்போதே அவரது மனைவி இறந்து விடுகிறார். இவருக்கு 3 பிள்ளைகள் நன்கு படித்து திருமணமாகி அமெரிக்காவில் பணிபுரிகின்றனர். இவர் கப்பலில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஆஸ்திரேலியாவிலேயே புதிதாக தொழில் தொடங்கப் போகிறேன் என்று தன் பிள்ளைகளிடம் கூறுகிறார். அதற்கு பிள்ளைகள், நீங்கள் சம்பாதித்ததெல்லாம் போதும், உங்களது பேர பிள்ளைகளோடு எங்களுடைய தங்கி விடுங்கள் என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் சில காலங்கள் நான் கழித்து வருகிறேன் என்கிறார். அவர் தொடங்கிய தொழில் நன்றாகவே பயணித்துக் கொண்டிருந்தன. திடீரென்று ஒரு நாள் அவர் மயங்கி கீழே விழுந்தார். அப்போது அங்கு பணியாற்றி கொண்டிருந்த ஊழியர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மயக்க நிலையில் இருந்து திரும்பிய அவர், எனக்கு என்ன ஆயிற்று டாக்டர் என்று கேட்டார். மருத்துவர் அதற்கு மூளையில் கட்டி உள்ளது, உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார். என் பிள்ளைகள் வரட்டும், வந்தவுடன் நான் செய்து கொள்கிறேன் என்றார். அதற்கு அவர், தாமதமின்றி செய்தால் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும், இல்லை என்றால் என்ன நிகழும் என்று எங்களுக்கு தெரியாது என்று கூறினார். ஒரு நாள் பொறுத்து கொள்ளுங்கள், எப்படியாவது என் பிள்ளைகள் வந்தவுடன் சிகிச்சை பெற்றுக்கொள்கிறேன் என்றார். எவ்வளவு பணங்கள் செலவானாலும் பரவாயில்லை, இல்லை தாமதமில்லாமல் செய்தால் மட்டுமே நீங்கள் உயிர் பிழைக்க முடியும் என்றார் மருத்துவர். அதற்கு பிள்ளைகளிடம் தகவல் தெரிவித்து ஆபரேஷன் தியேட்டர் ரெடியாக செய்து கொண்டிருந்தனர். அப்போது அறுவை சிகிச்சை அரங்கத்திற்கு உள்ளே செல்வதற்கு முன்பாக ஒரு டைரியில் அவர் குறிப்பிடுகிறார், 25 ஆண்டுகள் கப்பலில் கழித்தேன், மீதி இருந்த ஓய்வு பெற்ற நாட்களையாவது உங்களோடு நான் கழித்திருக்க கூடாதா? நேரம் எவ்வளவு மகத்தானது என்று நான் இப்போது அறிந்து கொண்டேன். பணங்காசுகளை கொடுத்து எதை வென்றாலும் பெற்றுவிடலாம் என்ற எனது தவறான எண்ணங்கள் இப்போது புரிகிறது. ஆனால் இவ்வளவு பணங்காசுகளும் இருந்தும் என்னால் ஒரு நாள் கூட என் உயிரை காப்பாற்ற தாமதப்படுத்த முடியவில்லை என்று அந்த டைரியில் எழுதி முடித்தவுடனே அவர் அங்கேயே இறந்து விடுகிறார். இதிலிருந்து என்ன புரிகிறது? விலை மதிப்பற்றது மணி நேர துளிகள் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நன்கு நான் அறிகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.